மாப்பிள்ளை நம்பர் அனுப்பியிருக்கான், நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோம். சக்திக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போமா? ச்சே, வேணாம். அந்த பிள்ளை நம்மளை தப்பா எதுவும் நினச்சிக்கிறோம். நம்பர் வாங்கையில் தைரியமாக வாங்கிட்டோம். இப்போ எவ்வளோ சங்கடமாக இருக்கு. இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு மனசுக்குள்ள ஆசையாக இருக்கு. என்ன பண்ணலாம்? ஒரு ஃபோன் பண்ணி தான் பார்ப்போமே. ஏண்டி காப்பி கேட்டு எம்புட்டு நேரம் ஆகுது? கொண்டு கந்து கொடுத்துப்பட்டு வேற வேலை பார்க்க வேண்டியதாண்டி. கொண்டாந்து தாரங்களே என்னவா? என்னத்துக்கு இப்படி கத்துறீங்க? கொண்டாந்து கொடுத்தா குடிச்சுப்புட்டு நான் கடை பக்கம் போவேன்ல. இந்தாப்பா புடிப்பா. ஆ, இம்புட்டு தீயாவா கொண்டு கந்து கொடுப்ப? கேட்க மறந்து போனே. ஏங்க? என்னடி? இல்ல, பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அதை பத்தி ஒண்ணுமே நீங்க பேச காணா. உங்க அம்மா அக்கா கிட்ட எல்லாம் சொன்னீங்களா? சொன்னேன். என்னமோ சொன்னேன்னு இழுக்கிறாரு. நம்ம போய் ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டை பார்த்துப்புட்டு அப்புறம் முடிவெடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ மாப்பிள்ளை விட்டு பேசையில வெள்ளடிக்குது. நல்ல சகனமாத்தே இருக்கும். இந்தாங்க, யாருண்டு பேசுங்க. இது யாரு? சக்தி பொண்ணு தானே? அட ஆமாங்க, எடுத்து பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. யாருங்க சும்மா அலோலங்கிறீங்க? யாருன்றே தெரியல. லைன்ல இருக்காங்க, ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க இந்த காப்பியை குடிங்க. ஜோ, சக்தி உங்க அப்பால போன் எடுக்கிறாரு. முத தடவையே இப்படி ஆகி போச்சு. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ போன் அடிச்சுட்டே இருக்கு. ஹலோ ஹலோ. யாருப்பா? காலையில இருந்து கூப்பிடுறீங்க, ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. ஹலோ ஹலோ. கட் ஆயிருச்சு. ஜோ, இப்ப சக்தியோட அம்மா போன் எடுத்துட்டாங்க. கொத்த வரங்க. போனை வச்சுட்டு எங்கிட்ட தான் போனேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடி காலையில இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கு, எடுத்து பேசினா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏய் சிவானி, இங்க வா. போனை கொண்டு போய் அக்காட்ட கொடு. என்னம்மா இது காலையில இருந்து போன் அடிக்குது, எடுத்து பேசினா யாருன்னு பேச மாட்டேங்கிறாங்கடி. நான் போய் சக்திகிட்ட கொடுக்குறேன். சக்தி சக்தி, இவளெங்க ஆளக்கானா? ஏ சக்தி. என்ன சிவானி? உனக்கு ஃபோன் அடிச்சுக்கே இருக்கு. அம்மா சொல்லுச்சு, இங்க வச்சுட்டு போறேன். அங்கே வச்சுட்டு போ. யாரா இருக்கும்? நம்ம அட்டன் பண்ணி பேசி பார்ப்போம். ஹலோ ஹலோ. என்னடா இது, நம்ம கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. சக்தி, இன்னொரு தடவை ஃபோன் அடிச்சிச்சு, நான் எடுத்து பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே வச்சுட்டு போ, நான் எடுத்து பேசிக்கிறேன். நம்மளுக்கு என்ன, அவ வந்து எடுத்து பேசிக்கிறட்டும். அவளாச்சு, அவ ஃபோனாச்சும். ஏ சக்தி, ஒரே அடி அடிச்சு உன் ஃபோனை உடைக்க போறேன்ல. என்னது உடப்ப? அப்புறம் சே, நான் வந்து எடுக்கங்குள்ளையும் கட் ஆயிருச்சு. ஃபோன் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறாங்கவ்ல. கட் ஆயிருந்திருக்கும். இல்லவ்ல, லைன்ல தான் இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அண்ணா சரி, இனி ஃபோன் வந்தால் பார்த்துக்கலாம். ஏன் நீ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. இல்லை வேணாம், ஏதோ தெரியாத நம்பராக இருக்கு, நம்மளுக்கு எதுக்கு? என்னடா இது? சக்தியை தவிர அவங்க வீட்டில் எல்லாருமே ஃபோன் எடுக்கிறாங்க. இது சக்தி நம்பர் தானா? மாற்றி எதுவும் கொடுத்துக்கிட்டானா மாப்பிள்ள? சசி, உனக்கு வந்த சோதனையா? சோ, நம்பர் கிடைச்சும் இப்படி பேச முடியாமல் போச்சு. சரி, பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். சித்ரா வீட்டுக்கு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. சொல்லியிருந்தா இந்நேரம் வந்திருக்குமே ராட்சசி எனக்கா. ஏன் கஞ்ச பிசுனாரி, யார சித்ரா அவங்க மாமியாலையா சொல்ற? ஆமா, தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ராக்காச்சி எனக்கா வந்திருக்குமே. அங்கன அடிபட்டு படுத்து கிடக்கிறது யாருன்னு நினைச்ச? அவங்க மருமக. அப்புறம் பதறாதா? எக்கா, நரசம்மா வந்திருக்கு. நரசம்மா. என்னங்கம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமாங்கம்மா, சித்ரா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்கம்மா, அவங்க வீட்டில் இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. சுகந்தியே, சித்ரா மாமியாலும் சித்ரா புருஷனும் வரையில எதுக்கு சிக்கிடக்கூடாது, அவ்வளோதான் நம்மளை கொண்டு விடுவாங்க. அங்கிட்டு மரவில் நின்றுக்குருவோம் வா. பட்டு பயம் இருக்குதே, என்னத்துக்கு கூப்பிடணும்? ஏப்பா, இந்த ஐசியூன்றாங்களே, அது எந்த ரூம்பா இருக்குமோ? இது இல்லைம்மா, அங்கே உள்ள தள்ளி போகணும்.
ஒருவேளை இந்த ரூமா இருக்குமோ? அது இல்லைம்மா. எக்கா சித்ரா அவங்க வீட்ல இருந்து வந்துட்டாங்க. ஆத்தி வந்துட்டாங்களா? போச்சு இன்னைக்கு. எக்கா நீங்களா? சித்ரா எங்கக்கா இருக்கா? இங்கனவே நிக்கிறாள்களா வேசக்காரிய? என் பொழப்ப கெடுக்க வந்தவளுக. எம்மா அது வந்து அடைச்சி வாய மூடு, வாயை திறக்காத. ஓடிட்டு போய் விழுக தட்டிட்டு இப்ப எம்மா நொம்மாங்கிறா. இனி நீங்கள் 2 பிள்ளைகளை பத்தவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவின்றதே இல்லையா? எம்மா ஹாஸ்பிட்டல்மா. இங்க கத்துனா சத்தம் போட போறாங்க. உங்க கூட எல்லாம் பேசினா சரியாத்தையும் போகும், இல்ல பத்தாம் போயிடும். என் மருமகள் எங்கடி, என்ன செஞ்சீங்க? அவ ஒரு கூறு கட்டவ, கொஞ்சம் கூட நம்ம இப்படி இருக்கமேண்டு நினைப்பு இருந்தா உங்க கூட வருவாளா? எம்மா இனி என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. எம்மா யாரும்மா இங்க வந்து இப்படி சத்தம் போடுறது? இங்கெல்லாம் வந்து இப்படி சத்தம் போடக்கூடாதுமா. ஏத்தா என் மருமகளை எங்கத்தா? என் மருமகளை இவளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? உங்க மருமக யாருமா? சிஸ்டர் சித்ரா. அவளுக்கு என்னாச்சுங்க சிஸ்டர்? அவங்களா ஐசியூல இருக்காங்க. அத்தே இந்த ஐசுல வைக்கிற அளவுக்கு என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எம்மா இங்கெல்லாம் வந்து இப்படி அழுக கூடாதுமா. மேம் உள்ள அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் பயப்படுற அளவுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க சார். மேம் வந்து சொல்லுவாங்க. சத்தம் போடாம அமைதியா நில்லுங்கம்மா. காலையில இவள்களை பார்க்கவுமே எனக்கு குபீர்னு இருந்துச்சு. அவ பாட்டுக்கு இந்த 1 வாரம் 10 நாளா வீட்டுக்குள்ளேயே கிடந்தா. எம்மா அவங்க சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்லம்மா. இவன் ஒருத்தி என்னை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு பாடுறா. ரொம்ப நாளா இல்லாம இப்பத்தே மாசமா இருந்தா. அவளுக்கு அவ பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை சும்மா விட மாட்டேங்கி. எம்மா அழுகாதம்மா. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? என் பிள்ளைக்கு இப்படியா வரணும்? எம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா. நீ என்னத்துக்கு அழுகுற? அழுகாதம்மா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. சித்ரா சொல்லுங்கம்மா. அவங்கள ஐசியூ வார்டில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றியாச்சு. போய் பாருங்க. அங்கே போய் அழுகாதீங்க. அம்மா அவளுக்கு என்னாச்சுண்டு? மேம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இப்ப சுந்தரு போய் பாப்போம்பா, வாப்பா. சரிம்மா. யாத்தே என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. சொல்ல சொல்ல கேட்காம போனாலே இப்ப இப்படி படுத்து கிடக்குறாளே. காலில் கட்டு மண்டையில கட்டுன்னு கட்டி வச்சிருக்காங்க. வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சோ என்னமோ தெரியல. எம்மா ஒன்றும் ஆயிருக்காதுமா. இந்த டாக்டர் அம்மா வந்துருச்சு. எம்மா என் மருமகளுக்கு என்னம்மா ஆச்சு? அழுகாதீங்கம்மா, ஒன்றும் இல்லை. தலையில் லேசாக அடிபட்டிருக்கு. காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஐயோ என்னமோ சொல்றாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப சுந்தரு என்னன்னு கேளுப்பா. டாக்டர்மா சித்ராவுக்கு? அதான் சார், ஒன்றும் இல்லை. காலில் தான் கொஞ்சம் ஃப்ராக்சரு, தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு. இல்லைம்மா அவங்க கன்சீவாக இருந்தாங்க. நீங்கள் யார்? சித்ராவுக்கு ஹஸ்பண்டா? ஆமாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நார்மலாக இருக்காங்க. குழந்தையெல்லாம் நல்லா இருக்கு. ஏத்தா குழந்தையெல்லாம் நல்லா இருக்குது இல்லத்தா? ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறாங்கம்மா. உங்கள் மருமகளும் அவங்க வயிற்றில் இருக்கிற குட்டி பாப்பாவும் ரொம்ப சுகமாக இருக்காங்க. நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏத்தா நீ நல்லா இருப்பத்தா. என் வயிற்றில் பாலை வாத்த. ஏத்தா காலில் எப்படி அடிபட்டிருக்கே, அவள் வலி பொறுக்க மாட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும். 1 வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் போதும். சரியாத்தா நீ நல்லா இருப்ப. என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்துட்டேன். பழனி முருகா, என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்துட்டேன். டாக்டர் அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டியை என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வெளியிருங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்ல வேலைக்குப்பா. மழை போல் வந்தது, பனி போல் விளையிருச்சு. எம்மா நீ சத்தம் போடாமல் இப்படி சித்ரா பக்கத்தில் உட்காந்துக்க. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு எதுனாலும் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. எதுக்குமா வேணான்னு சொல்கிற? அதுதான் சித்ராவுக்கும் பாப்பாவுக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்கல்ல டாக்டரு. இது கேட்டதே எனக்கு சந்தோஷம்ப்பா. நீ இப்படி உக்காந்துக்கம்மா, நான் போய் இதனால வாங்கிட்டு வரேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கார்த்தி டியூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் வரப்போகுது. கண்டு மகிழுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.